நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிடி மீடியா ஜிடி காம்போ இந்த பாக்ஸ் சேல்ஸு அதுக்கான வீடியோ தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிடி மீடியா ஜிடி காம்போ ஆண்ட்ராய்டு பாக்ஸுங்க. ஆண்ட்ராய்டு ப்ளஸ்ஸு சர்வரில் யூஸ் பண்ண முடியும். எல்லாமே இதில் ஆப்ஷன் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெபைட் பாக்ஸ்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா டபுள் டியூனர் இருக்கும். இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. HDMI வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2.1 4Kல 75 ஃப்ரேம் ரேட் வரையும் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட 4K டிவி இருந்தாலையும் நமக்கு HDMI 2.0 வரையும் தான் இருக்கும். பட் ஆனால் இது அட்வான்ஸாகவே இருக்குது. இதில் ஒரு லேன் போட்டிருக்கோம், ஒரு 2 USB போட்டிருக்கோம். ஒன்று இது 2.0 பேக் சைடில் இருக்கிறது, இது பார்த்திங்கன்னா 3.0 USB. இதில் கார்டு போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஆப்ஷன் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டபுள் டியூனர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா LNB, இன்னொன்று வந்து ஆண்டினா. ஆண்டினான்னு பார்த்திங்கன்னா கேபிள் டிவி இருந்தாலும் இதிலே நீங்கள் கொடுத்து கேபிள் டிவி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் டெரஸ்ட்னு சொல்லுவாங்க ஆண்டினா மெத்தட், அதையும் பார்க்கலாம். இன்னும் நிறையா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் இதிலே பார்த்துக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஜிடி மீடியா ஜிடி காம்போ. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பாக்ஸ் தான், யூஸர் கிடையாது. வாங்கி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணது மட்டும்தான், ஓப்பன் பண்ணி செக் பண்ண மட்டும்தான் பாக்ஸு. இது சேல்ஸுக்காகவே வாங்கினது. இது கூட பார்த்திங்கன்னா யூஸர் மேனுவல் எல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள், வாரண்டி கார்டு. இது பார்த்திங்கன்னா HDMI கேபிள் ஓப்பனுமே பண்ணவே இல்லை. இது பார்த்திங்கன்னா அடாப்டருங்க, ஜிடி மீடியாவுடைய சார்ஜ் அடாப்டரு. இது கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ப்ளக் டைப் இருக்கும். அதில் இருக்க எல்லாமே இதில் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் லாக் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த புஷ் பட்டன், இதை அழுத்தி பிடிச்சி லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி அப்படியே வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும் அடாப்டரு. ஒரிஜினல் அடாப்டருங்க. இது என்ன பேக்கிங்கு. இது ரிமோட்டு. இது ரிமோட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பாக்ஸ் ஆன் பண்ண உடனே ப்ளூடூத்து, இதில் வந்து ப்ளூடூத் ரிமோட்டுங்க, பாக்ஸோட ப்ளூடூத் கனெக்ட் ஆகிக்கும். நீங்கள் ஒரு ரூமில் இன்னொரு ரூமிலேருந்து கூட போய்ட்டு நீங்கள் சேனல் மாற்றவோ வால்யூம் குறைக்கவோ கூட்டவோ முடியும் இந்த ரிமோட்டில். இது ஒரு மல்டி பர்பஸ்ன்னு சொல்லலாம், பெட்டராக இருக்கும் இந்த ரிமோட்டு. தேவைப்படுறவங்க மெசேஜோ இல்லை கான்டாக்டோ கூட பண்ணலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க, நல்லாயிருக்கும் பாக்ஸு. நீங்கள் சாஃப்ட்வேர் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஃப்யூச்சரில் எல்லாமே ஜிடி மீடியா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கொடுத்துருவாங்க. சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி சாஃப்ட்வேர் ஒன்லி, எந்த இஷ்யூவும் இருக்காது, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள்.